12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்ற புதிதில் அவர் இது மாதிரி களப்பயணங்கள் மேற்கொண்டார். அப்போ ஒரு காணொலி பார்த்தேன். நான் இப்போ லேட்டஸ்டா ஒரு காணொலி பார்த்தேன். மரத்தில் ஏறி கொண்டு தொண்டர்கள்லாம் உற்சாகமா கூக்குரலிடுறான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஆட்டி கொண்டு தான் பேசுகிற அந்த கூட்டத்தின் பேச்சையே நிறுத்தி விட்டார் மாண்புமிகு தமிழகத்தின் இன்றைய முதல்வர், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவர். ஒரு தலைவன் என்றால் எப்படி பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னா எங்க தலைவர்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். மக்கள் நலனில் எப்படி பொறுப்போடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க கொடுத்திருக்கிற திட்டங்கள்லயே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது போல முதல்ல என்னுடைய அந்த நண்பர், அந்த தோழர் அந்த மரக்கில இருந்து இறங்கினாலும் நான் பேசுறதே ஆரம்பிப்பேன், நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், நிறுத்திட்டார் பேச்சு. உன் உற்சாகத்துக்கு நன்றி, நீ கீழே இறங்கு முதல்ல அப்படிங்கிறார். ஒரு காணொலி பார்த்தேன். அதாவது ஒரு பெரிய ஒரு மேட் கிரவுடு, ஒரு பைத்தியக்காரத்தனமான கூட்டம் தன் பின்னால் வருகிறது அப்படிங்கிறத அவர் தவறா பயன்படுத்துறார். இவர் எப்படி எதிர்காலத்துல தமிழ்நாட்டை ஆள முடியும், ஒரு மக்களை வழி நடத்த முடியும்னு இந்த மக்கள் நம்புவாங்க?